அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இலங்கையிலிருந்து வெளிவரும் விடியல் நியூஸ் என்ற ஊடகத்திலிருந்து சில கேள்விகளை மின்னஞ்சல் வழியாக அனுப்பி அதற்கான பதிலை தயாரித்து தருமாறு கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்டிருக்கிற முதலாவது கேள்வி, உங்களை பற்றிய அறிமுகம் ஒன்றை மேற்கொள்ளவும். என்னை பற்றி அறிமுகம் என்று சொன்னால், நான் 1953ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டியில் பிறந்தவன். உலக கல்வி படிக்க வாய்ப்பில்லாத காரணத்தினால் மார்க்க கல்வி கற்பதற்காக அனுப்பப்பட்டவன். மார்க்க கல்வி கற்றதிலிருந்து மார்க்கத்தின் பெயரால் மார்க்க அறிஞர்கள் மக்களை ஏமாற்றுவதை கண்டுகொண்டதால் சில காலம் எந்த ஒரு மார்க்க பணியிலும் இல்லாமல் ஒதுங்கி இருந்துவிட்டு திருக்குரானும் நபி வழியும் தான் சரியான மார்க்கம் என்பதை அறிந்த பிறகு தீவிரமாக அதை பிரச்சாரம் செய்வதில் ஈடுபட்டேன். இதுதான் என்னை பற்றிய சுருக்கமான அறிமுகம். இரண்டாவது கேள்வி, தௌஹீத் ஜமாத் அமைப்பினை ஸ்தாபித்தமைக்கான காரணம் என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், தமிழகத்தில் முஸ்லிம்கள் பெயரளவுக்கு முஸ்லிம்களாக இருப்பதை நாம் கண்டோம். இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான ஏகத்துவ கொள்கைக்கு மாற்றமாக தர்காக்களிலே சென்று இறந்தவர்களை வழிபடுவது, உயிரோடு இருக்கக்கூடிய மகான்கள் என்று ஷேகுமார்கள் என்று நம்பப்படுகிறவர்கள் காலிலே விழுவது, மனிதர்களிடத்திலே தீர்ச்சை பெறுவது, தாயத்து தட்டுகள் என்று மக்களை ஏமாற்றுவது, இப்படி பலவிதமான மூட நம்பிக்கைகளிலே இந்த சமுதாயம் மூழ்கி கிடந்தது. அதுபோக வரதட்சணை கொடுமை, பெண்களுக்கு எதிரான பலவிதமான அடக்குமுறைகள், இந்த மாதிரியான ஒரு நிலையை எல்லாம் பார்த்த பிறகுதான் மக்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நம்ம சீர்திருத்த வேண்டும், அவங்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் அனைவரும் திருக்குர்ஆனுடைய போதனை பிரகாரமும் ஆதாரப்பூர்வமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நடக்க வேண்டும். இந்த ஒரு கொள்கையின்பால் அழைப்பதற்காகத்தான் தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பை நம்ம உருவாக்கணும். மூணாவது கேள்வி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய செயல்பாடுகளை எவ்வாறு மேற்கொண்டு வருகிறீர்கள்? எவ்வாறான செயல்பாடுகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது? தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடுகள் 4 அடிப்படைகள் மீது நிறுவப்பட்டிருக்கின்றன. எந்த செயல்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த 4ல் ஒன்றாக இருக்கும். 4 அடிப்படை என்னவென்று சொன்னால், முஸ்லிம் சமுதாயத்திற்கு, பெயரளவில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய சமுதாயத்திற்கு சரியான மார்க்கத்தை கொண்டு சேர்த்தல். இது முதல் அஜெண்டா, முதல் செயல் திட்டம். அப்ப சரியான மார்க்கத்தை எடுத்து செல்லுதல் என்கிற வகையில் தான் நம்ம பலவிதமான மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம், கருத்தரங்குகள் நடத்துகிறோம், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், ஆண்களும் பெண்களும் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கான மதரசாக்கள் கல்விக்கூடங்களை நடத்துகிறோம், துண்டு பிரசுரங்கள் வழியாக மக்களை அணுகுகிறோம், விவாதங்கள் நடத்துகிறோம், இது சரியா அது சரியா என்று இப்படியெல்லாம் நடத்துவதன் மூலமாக இதெல்லாம் எதில் அடங்கும் என்று சொன்னால், முஸ்லிம்களை சரியான முஸ்லிம்களாக வாழச் செய்வது, அதற்கான எல்லா விதமான செயல் திட்டங்களையும் மேற்கொள்வது. இந்த அடிப்படையில் தான் இந்த ஜமாத்துடைய அதிகமான செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இது ஒன்று. இரண்டாவதாக, முஸ்லிம் அல்லாத மக்கள், இஸ்லாத்தை பற்றியும் அவர்கள் தவறாக விளங்கி இருக்கிறார்கள். சில முஸ்லிம்களுடைய தவறான செயல்களை பார்த்துவிட்டு முஸ்லிம்களையும் அவர்கள் வெறுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இதன் காரணமாக இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் வருவதும் தடைப்படுகிறது. முஸ்லிம்கள் எதிரான காரியங்களில் ஈடுபடவும் அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டும். இஸ்லாம் அவர்கள் நினைப்பது போல ஒரு கொடூரமான மார்க்கம் அல்ல, தீவிரவாத மார்க்கம் அல்ல, பிற மதத்தவர்களோடு பகைமை பாராட்டுகிற ஒரு மார்க்கம் அல்ல என்பதையும், இஸ்லாத்தினுடைய கொள்கை எவ்வளவு அறிவுபூர்வமானது என்பதையும் அந்த மக்களுக்கு விளக்கி, அவங்களுக்கு இஸ்லாத்தின் மீது உள்ள கசப்பை நீக்கி, முஸ்லிம்கள் மீது உள்ள வெறுப்பை நீக்கி, ஒரு நல்லிணக்கமான ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்துவது இரண்டாவது திட்டம். இந்த திட்டத்தின் கீழே தான் இந்த ஜமாத்திலிருந்து என்ன செய்கிறோம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி நடத்துகிறோம். இதில் முஸ்லிம் அல்லாத மக்களை அழைத்து வைத்து இஸ்லாத்தை பற்றி எந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம், நாங்கள் உங்களுக்கு விளக்கம் தருவோம், கோவப்பட மாட்டோம் என்று இந்த நிகழ்ச்சியை தமிழகத்தில் பல வருடங்களாக தொடர்ந்து நம்ம நடத்தி கொண்டே வருகிறோம்.
ஏராளமான முஸ்லீம் அல்லாத மக்கள் இதில் ஈர்க்கப்பட்டு ஆர்வத்தோடு பங்கேற்கிற காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த 2வது செயல் திட்டத்தில் உள்ளது. அதே போல இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும், முஸ்லீம் அல்லாத யாராக இருந்தாலும், அவர்கள் கேட்டுக்கொண்டால் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் திருக்குரான் தமிழாக்கம் இலவசமாக அனுப்பப்படும். அவர்களுக்கு தேவையான நூல்கள் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். அவர்களுக்கு தேவையான சந்தேகத்தை நீக்கக்கூடிய குறுந்தகடுகள், சீடிகள் அவங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். அதுபோல துண்டு பிரசுரங்கள் வழியாக அவங்களுக்கு விளக்கங்கள் தரப்படும். இதெல்லாம் கூட அந்த திட்டத்தில் உள்ளதுதான். முஸ்லீம் அல்லாத மக்களை வென்றெடுப்பது என்ற ஒரு அடிப்படையில் தான் இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் ஆண்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், பெண்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் பெயரளவுக்கு முஸ்லீமாக வாழ்ந்து விடாமல் அதன் பிறகு அவர்கள் நல்ல முஸ்லீம்களாக வாழ வேண்டும் என்பதற்காக 3 மாத காலம் அவர்களுக்காக இலவசமாக பயிற்சி கூடங்களை, மதரசாக்களை, கல்வி கூடங்களை வைத்திருக்கிறோம். ஆண்களுக்கு தனியாக ஒரு பயிற்சி கூடம், பெண்களுக்கு தனியாக. அதில் 3 மாத காலத்திற்கு அவர்களுக்கு உணவு, அவர்களுக்கு தேவையான நூல்கள், அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவசமாக செய்து கொடுக்கிறோம். அதுபோல அவர்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறார்களோ அந்த ஊரில் இருந்து வரக்கூடிய திரும்பி செல்லக்கூடிய போக்குவரத்து செலவுகள் இதெல்லாம் நம்ம அவர்களுக்கு செய்து கொடுக்கிறோம். ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு சுன்னத்து செய்து அந்த செலவையும் ஏற்று நம்ம அந்த ஜமாத்தில் செய்து வருகிறோம். இதெல்லாம் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தல் என்கிற ஒரு திட்டத்தில் இதெல்லாம் அடங்கியிருக்கிறது. இது 2வது விஷயம். 3வதாக இந்த முஸ்லிம்களுடைய உலக முன்னேற்றத்திற்கு பாடுபடுவது, இந்த உலகத்தில் மறுமைக்காக பாடுபடுவது போல இந்த சமுதாயம் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், ஏழைகள் அதிகமுள்ள சமுதாயமாக இருக்கிறார்கள், ஒன்றும் தெரியாத சமுதாயமாக இருக்கிறார்கள், படிக்காதவர்கள் ரொம்ப அதிகமாக உள்ள சமுதாயமாக இருக்கிறார்கள், இதிலிருந்து அவர்களை கொஞ்சம் மேலே கை தூக்கி விட வேண்டும் என்பது 3வது திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் அவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்புடைய இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் போராடினோம். அதை இறைவனுடைய அருளால் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதன் மூலமாக நிறைய பேர் டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக நல்ல நல்ல படிப்புகள் எல்லாம் இன்னைக்கு அவர்கள் பெற்று வருகிறார்கள். அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகளை பெறுகிறார்கள். இப்படி ஒரு கணிசமான வாய்ப்புகள் பெறுவதற்காக என்ன செய்கிறோம், அவங்களுக்கு பாடுபட்டு வருகிறோம். அதே போல ஒரு பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒரு சுனாமி அல்லது ஒரு புயல், வெள்ளம், மழை, சீற்றம் இதெல்லாம் ஏற்படும் என்று சொன்னால் உடனடியாக அந்த பகுதிக்குள்ளே இறங்கி களமிறங்கி அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது, இதெல்லாம் அந்த மாதிரியான சாதாரணமான நேரங்களில் அவங்களுக்கு உதவி செய்வதை எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களுக்காக பாடுபடுவது என்பதில் அடங்கும். அதே போல ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஜக்காத் என்ற நிதியை திரட்டி அவர்களுக்கு தேவையான அளவிற்கு அதை பரிசீலித்து அது தகுதியானவர்கள் தானா என்பதை கிளைகள் மூலமாக நன்கு உறுதி செய்து கொண்டு தேவையான உதவிகளை அவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வழங்கி வருகிறோம். இதெல்லாம் அந்த 3வது திட்டத்தில் உள்ளது. இந்த உலகத்தில் அவர்கள் முன்னேறுவதற்காக பாடுபடுவது. அதே போல பெருநாளை நல்ல முறையில் கொண்டாடுவதற்காக வேண்டி ஃபித்ரா என்கிற நிதியை திரட்டி ஏழைகளுடைய வீடுகளுக்கு தேடி சென்று அன்றைய தினம் அவர்கள் முழு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக செய்வதெல்லாம் இந்த 3வதில் தான் அடங்கும். அதே மாதிரி குர்பானி, கூட்டு குர்பானி என்கிற முறையில் குர்பானி இறைச்சிகளை அந்த மக்கள் கொண்டு போய் சேர்த்து அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் நல்லபடியாக இருக்கணும் என்பதற்காக செய்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள். அதே போல தாய் தந்தை இழந்த சிறுவர்கள் தருதலைகளாக போய்விடுகிறார்கள். அவங்கள சின்ன வயசுலேயே வேலைக்கு அனுப்பி அவங்கள ஒரு படிப்பறிவற்ற ஒரு சமுதாயமாக உருவாக்குகிறார்கள். இதை தடுப்பதற்காக வேண்டி சிறுவர் ஆதரவு இல்லம் என்று நடத்துகிறோம். இதெல்லாம் கூட முஸ்லீம்களுடைய உலக முன்னேற்றத்துக்கு செய்கிற காரியத்துக்குள்ள இதெல்லாம் அடங்கிவிடும். இதில் என்ன செய்கிறோம், சிறுவர்களை தாய் தந்தை இழந்தவர்கள் அல்லது தந்தையை மட்டும் இழந்தவர்கள், தாய் தந்தை இருந்தும் தங்கள் பிள்ளையை வளர்க்க முடியாத அளவுக்கு சிரமப்படக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நம்ம சிறுவர் இல்லத்தில் அவர்களை சேர்த்து தரமான உணவு, உடை, அடிப்படை வசதிகள், கல்வி எல்லாமே கொடுத்து அவங்கள என்ன செய்கிறோம், பராமரித்து வருகிறோம். இதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு உலகத்தில் நல்லா இருக்கணும் என்பதற்காக செய்கிற காரியங்கள். அதே போல இந்த சமுதாயத்தில் உள்ள முதியவர்களை எல்லாம் கடைசி காலத்தில் பிள்ளைகள் கவனிக்காமல் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். நல்ல வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய குடும்பத்திலும் கூட இப்படி செய்கிறார்கள். அப்ப அந்த முதியவர்கள் ஒன்று பிச்சை எடுக்கிறார்கள், இல்லை என்று சொன்னால் பிற மதத்தவர்கள் நடத்தக்கூடிய அந்த காப்பகங்களிலே சேர்க்கப்பட்டு அங்கே கடைசி காலத்தில் அவங்க இஸ்லாத்தை இழந்து, ஈமானை இழந்து முஸ்லிம் அல்லாத நிலையில் மரணிக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்த்தோம்.
அப்ப அந்த நிலையிலிருந்து தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்களுக்காக இலவசமாக நம்ம முதியோர் இல்லம் என்று ஆரம்பித்து ஆண்கள் பெண்களுக்கு முதியோர் இல்லத்தை ஆரம்பித்து அவங்களுக்கு தேவையான வசதிகள், மருத்துவ வசதிகள், தரமான உணவு, காற்றோட்டமான இடம், 3.5 ஏக்கர் நிலப்பரப்பில் அவங்களுக்காக வேண்டிய ஒரு பெருமாண்டமான முதியோர் இல்லம் இப்ப கட்டப்பட்டு இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நாட்களில் அது துவங்கப்பட இருக்கிறது, மாற்றப்பட இருக்கிறது. இதெல்லாம் இதுக்குள்ள அடங்கிவிடும். இந்த செயலாம் எதில் அடங்கும் என்றால் அவங்களுடைய முஸ்லிம்களுடைய ஒரு உலக முன்னேற்றத்திற்காக வேண்டி பாடுபடுவது என்பதில் அடங்கும். இது மாதிரியான காரியங்களை எல்லாம் இந்த ஜமாத்தில் 3வது திட்டமாக வைத்திருக்கிறோம். அதாவது முதலாவதாக முஸ்லிம்கள் உண்மை முஸ்லிம்களாக வாழ்வதற்காக பிரச்சாரம் செய்வது, 2வது முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பது, 3வது முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்வதற்குரிய என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுவது. அரசாங்கத்தில் எவ்வளவோ உதவிகள் திட்டங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள், அப்படி இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியவில்லை. பிரச்சாரத்தின் மூலமாக அதை அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று முதியோர் உதவி, ஏழை பெண்கள் திருமண உதவி, விதவைகள் உதவி, இப்படி எல்லாம் நிறைய உதவிகள் திட்டங்கள்லாம் அரசாங்கத்தில் இருக்கிறது. அதை பெறாத ஒரே சமுதாயமாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் கூட நம்ம என்ன செய்கிறோம், வழிகாட்டுகிறோம். நம்முடைய கிளைகள் மூலமாக அவங்களுக்கு அந்த உதவிகளை செய்கிறோம். அதே மாதிரி அரசாங்கத்தில் நிறைய பயிற்சிகள் தொழில் செய்வதற்காக இலவசமாக அளிக்கப்படுகிறது. அதையெல்லாம் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நீங்கள் வீட்டிலிருந்து எப்படி சம்பாதிப்பது, பொருளாதாரத்தை எப்படி திரட்டுவது என்பதற்கெல்லாம் வழிகாட்டுதலையும் இந்த ஜமாத்து செய்கிறது. இதெல்லாம் இந்த உலகத்தில் அவங்க நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஏற்பாடுகள். இது 3வது திட்டம். 4வது விஷயம் என்னவென்று சொன்னால், சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் மீது ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், பிற சமுதாயத்து மக்கள், ஊடகங்கள் இவங்களெல்லாம் அடக்குமுறையும் நமக்கு எதிரான ஒரு கசப்புணர்வும் விதைக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுறது. அதாவது பேரணி நடத்துவது, ஆர்ப்பாட்டம் நடத்துவது, முற்றுகை நடத்துவது, சிறை செல்ல அஞ்சாமல் அந்த அநீதியை தட்டி கேட்பது, இந்த மாதிரி களமிறங்கி போராடுவதன் மூலமாக அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது. முஸ்லிம்களுடைய உயிர், உடைமை, கற்பு, மானம் அதற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படும் என்று சொன்னால் அது அரசின் மூலமாக வந்தாலும் சரி, பெரும்பான்மை சமுதாயத்தின் மூலமாக வந்தாலும் சரி, அதிகாரிகள் மூலமாக வந்தாலும் சரி, ஊடகத்துறையில் உள்ளவர்களால் ஏற்படுத்தப்பட்டாலும் சரி, யாருக்கோ விருந்து என்று நினைக்காமல் அதை எதிர்த்து களமிறங்கி என்ன செய்வது, போராடுவது என்கிற வகையில் இது ஒரு 4வது செயல் திட்டம். இந்த 4 திட்டத்திற்குள்ளதான் இந்த ஜமாத்தினுடைய எல்லா விஷயங்களும் அடங்கிவிடும். எதை எடுத்தாலும் இந்த 4ல் ஒன்றாகத்தான் அது இருக்கும். அப்ப இந்த 4 செயல் திட்டங்களுக்குள்ள இஸ்லாத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அடங்கி இருக்கிற காரணத்தினால் அதை கையில் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த 4 திட்டங்கள் அடிப்படையில் இந்த ஜமாத் செயல்பட்டு வருகிறது. அடுத்ததாக 4வதாக கேட்கிறார்கள், இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்யும் பொழுது எவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் என்பது 4வது கேள்வி. இங்கே நம்ம துவக்க காலத்தில் நம்ம எதிர்கொண்ட நிலைமைகள் எல்லாம் ரொம்ப ஒரு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆரம்பத்தில் நம்ம பிரச்சாரம் செய்யும் பொழுது எந்த ஒரு ஊரிலையும் ஒரு நிகழ்ச்சியை நடத்த விடமாட்டார்கள். அவங்களுடைய கூட்டத்தை திரட்டி சென்று காவல்துறை மூலமாக அனுமதி மறுக்க செய்வார்கள், அல்லது கூட்டமாக திரண்டு தாக்குதலிலே ஈடுபடுவார்கள். இது மாதிரியான விஷயங்கள் தான் துவக்க காலத்தில் நம்ம இந்த பிரச்சாரத்தை துவங்கும் பொழுது நம்ம சந்தித்திருக்கிறோம். நாகூரிலே பொதுக்கூட்டம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மேடையில் ஏறி தாக்கினார்கள். முத்துப்பேட்டையில் நாங்கள் தாக்கப்பட்டிருக்கிறோம். லெப்பைக்குடிக்காடு என்கிற ஊரில் தாக்கப்பட்டிருக்கிறோம். முரார்பாத் என்கிற ஊரில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறோம். மேலப்பாளையம் என்கிற ஊரில் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மேடை ஏறி அறிவாளால் வெட்டினார்கள். அந்த மாதிரியான ஒரு கொடுமைகளை எல்லாம் நாங்கள் இந்த தமிழகத்தில் சந்தித்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு நம்ம இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஊர் நீக்கம் செய்யப்பட்டார். யாரும் பேசக்கூடாது, நல்லது கெட்டதில் கலந்து கொள்ளக்கூடாது, அவங்களுடைய வியாபார தலங்களில் ஜாமான் பொருள்கள் வாங்கக்கூடாது என்கிற அளவுக்கெல்லாம் பல ஊர்களில் ஒரு சமூக பகிஷ்காரமும் செய்து வைத்திருந்தார்கள். ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால், இந்த ஜமாத்தில் இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் அடக்கம் செய்யக்கூட விடமாட்டோம் என்கிற அளவுக்கெல்லாம் ஒரு அடக்குமுறைகள் எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு. அப்ப அதையெல்லாம் கண்டு நம்ம அன்றைக்கு பின்வாங்கி ஓடி இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஏகத்துவம் வளர்ந்திருக்காது. எவ்வளவு வெட்டு குத்துகளை வாங்கின பிறகும், அடி உதைகளை வாங்கிய பிறகும், பலவிதமான வன்முறை தாக்குதல், கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளான பிறகும் கொண்ட கொள்கையில உறுதியாக இந்த ஜமாத்தினுடைய பிரச்சாரகர்கள் இருந்த காரணத்தினால் அது படிப்படியாக அது முறியடிக்கப்பட்டு பெரிய அளவிற்கு இந்த ஜமாத் வளர்ந்து
இந்த ஜமாத்தோட மோதுறதுக்கு முடியாது, அவங்க வளர்ந்து விட்டார்கள் என்கிற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பனார் எதிர்க்க வந்தாரே ஆனால் அவர் மகன் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு, கணவன் எதிர்த்தால் மனைவி இந்த ஜமாத்தில் இருக்கிற அளவிற்கு ஒவ்வொரு வீட்டிற்குள்ளேயும் இந்த ஏகத்துவ கொள்கை சென்றடைந்ததற்கு காரணம் இந்த எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் துவளாமல் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டதனால் தான். ஆரம்பத்தில் அவ்வளவு பெரிய கஷ்டப்படுவோம். ஒரு ஊருக்கு பிரச்சாரத்திற்காக வேண்டி அந்த இது மாதிரியான பயண வசதிகள் இல்லாத ஒரு காலம். அந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு நம்ம செல்லும் பொழுது 7 ஊர்ல இறங்கி 7 பஸ் மாறி போய் இறங்கணும்னு சொன்னா கூட்டம் நத்தும்பாங்க, கூட்டத்துக்கு அனுமதி இல்லைம்பாங்க, தகராறா இருக்கு, கலவரம் இருக்கும்பாங்க. இப்படி எல்லாம் போய் திரும்பி வந்த ஊர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஊரை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவுக்கு முற்றுகையிடப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் ராஜகிரி, பண்டாரவடை போன்ற பகுதிகளில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இப்படி புதக்குடி என்ற ஊரில் இதே மாதிரி நம்ம சந்தித்திருக்கிறோம். இப்படி பல ஊர்களில் உளவு அடக்குமுறைகள்லாம் சந்தித்த பிறகு கூட அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய எந்த தாய்களும் எந்த பிரச்சாரர்களும் இதை பற்றி அலட்டிக் கொள்ளவே இல்லை, அஞ்சவே இல்லை. இந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட கொள்கை சகோதரர்களும் உறுதியை காட்டினார்கள். அதற்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி தான் இந்த ஜமாத் அபாரமான ஒரு வளர்ச்சி கண்ட ஜமாத்தாக தமிழகத்தில் இருக்கிற முஸ்லீம் அமைப்புகளிலே இதுதான் பெரிய அமைப்பு, பேரமைப்பு என்று சொல்கிற அளவில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இது ஆரம்பத்தில் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள். 5வதா என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த ஜமாத்தின் கருத்துக்களை இலங்கையில் எவ்வாறு பரப்பினீர்கள் கேட்கிறாங்க. இந்த ஜமாத்தினுடைய கருத்துக்களை நம்ம போய் இலங்கையிலேயோ வெளிநாடுகள் போய் பரப்பவே இல்லை, அதுவாக பரவியது. இப்ப நம்ம பிரச்சாரம் செய்த ஒரு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தை போன்று நவீன சாதனங்கள் இல்லாத காலம் இல்லை. இங்கே பேசுவது உடனடியாக உலகத்துக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு நம்ம பிரச்சாரத்தை துவக்கக்கூடிய நேரத்தில் ஆடியோ கேசட்டுகளும் வீடியோ கேசட்டுகளும் அன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருந்த ஒரு காலம். அதனால் நம்ம இங்கே ஒரு உரை நிகழ்த்தினோம் என்று சொன்னால் அதை ஆடியோ கேசட்டில் அதை பதிவு செய்து அது தமிழகத்தை சேர்ந்த எத்தனை சகோதரர்கள் அரபு நாடுகளில் பணியாற்ற செல்கிறார்கள். அங்கு கொண்டு போய் அவர்கள் பல பேருக்கும் அதை கொடுக்க, அது காப்பி எடுக்கப்பட்டு அப்படி பரவி அப்படி அது இலங்கையை சேர்ந்த சகோதரர்களுக்கும் போய் இப்படியாக உலகம் பூரா தமிழ் ஊர் மக்களுக்கெல்லாம் துவக்க காலத்தில் எப்படி சென்று அடைந்தது என்று சொன்னால் அந்த ஆடியோ கேசட்டுகளாகவும் நாடாக்களால் சுட்டப்பட்ட ஆடியோ கேசட்டுகளாகவும் அது வீடியோ கேசட்டுகளாகவும் இந்த பிரச்சாரம் போய் சென்று அடைந்தது. அதுபோக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழியாகவும் நம்ம நேரம் எடுத்து சில நிகழ்ச்சிகளை நடத்தி வந்த காரணத்தினால் அது உலகம் முழுவதும் தெரிந்த காரணத்தினால் அதன் வழியாகவும் சென்றடைந்தது. அந்த வகையில் தான் இலங்கையிலும் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் இலங்கையில் வருவதற்கு முன்னாடியே இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் நிறைய பேர் உருவாகி இருந்தார்கள். இன்னைக்கு உலகம் பூரா எல்லா நாடுகள்லையும் தமிழ் கூறு மக்கள் இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே முஸ்லீம்கள் இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே இந்த ஏகத்துவ பிரச்சாரம் போய் சென்று அடைந்து கொண்டே இருக்கிறது. காரணம் இன்னைக்கு அதை விட நவீனமான ஒரு டெக்னாலஜி எல்லாம் வந்துவிட்டது. அந்த மாதிரியான ஒரு நேரடியாக ஆன்லைன் மூலமாக அது மாதிரியாக இணையதளங்கள் வழியாகவெல்லாம் மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த செய்தி அறிந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் தான் இலங்கையிலையும் அந்த சகோதரர்கள் தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பின் அடிப்படையில் நாங்கள் பலமுறை அழைக்கப்பட்டு விவாத களங்களுக்கெல்லாம் சந்தித்து அந்த கொள்கை வளர்வதற்கு காரணமாக இருந்தது. அடுத்ததாக 6வது கேட்கிறாங்க, இலங்கையில் எவ்வாறு பரப்பினீர்கள், அப்படி பரப்பும் போது எதிர்நோக்கிய சவால்கள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இலங்கையில பரப்புற விஷயமாக நம்ம பரப்புனது ரொம்ப அதிகம் கிடையாது. அங்கே முகாமிட்டு அது வேண்டாம். இப்ப குறைந்த காலத்தில் அதிகமாக தாய்கள் இங்கிருந்து வந்திருக்கோமே தவிர துவக்க காலத்தில் எல்லாம் 1 வருடம் 2 வருடத்திற்கு ஒரு தடவை யாராவது பிரச்சாரங்கள் வருவார்கள். அதை கொண்டு அந்த மக்களிடத்தில் சத்தியம் சென்றதை விட இலங்கையில் தாக்கம் ஏற்பட்டது காரணம் என்னவென்று சொன்னால் தவறான கொள்கை உடையவர்களோடு சில விவாதங்களை இலங்கையில் உள்ள ஏகத்துவ கொள்கையில் அன்றைக்கு இருந்த சகோதரர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த விவாதத்தை எதிர்கொள்வதற்காக வேண்டி இந்தியாவில் உள்ள நம்மை தொடர்பு கொண்டு அவர்கள் சார்பாக அந்த விவாதத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நம்ம பல விவாதங்களில் பங்கெடுப்பதற்காக இலங்கைக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இலங்கையில் உள்ள தவறான கொள்கை உள்ளவர்களோடு நம்ம செய்த விவாதத்தின் காரணமாக அந்த தவறான கொள்கை முறியடிக்கப்பட்டு ஏகத்துவ கொள்கையில் ஒரு ஆதரவாளர்கள் உருவாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. இதுதான் அப்போது சந்தித்த பிரச்சனைகள். அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, இன்று இலங்கையில் தௌஹீத் ஜமாஅத் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்துள்ளன.
இது தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இலங்கையை பொறுத்த வரைக்கும் தௌஹீத் ஜமாத் எல்லாம் பலவாறாக பிரிந்திருக்கவில்லை. தௌஹீத் என்கிற பெயரை சொல்லக்கூடியவர்கள் வேண்டுமானால் பிரிந்திருக்கலாம். தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் யாரும் சில இலங்கையில பிரிந்திருக்கவில்லை. இந்த தௌஹீத் என்பதை பலரும் சொல்லிக் கொள்கிறார்கள். என்ன சொல்லிக் கொள்கிறார்கள்? தர்காவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவங்களெல்லாம் நாங்கள் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதே போல மதுஹபை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவங்களெல்லாம் நாங்கள்லாம் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி பார்த்தீர்களே ஆனால் தௌஹீத்வாதிகள் பலவாறாக பிரிந்து கிடக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது ரெண்டு மட்டுமா தௌஹீது? தௌஹீது என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர சட்டமியற்றும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டுமே தவிர வஹி இல்லாத யாருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சரியான அர்த்தம். அல்லாஹ்வை தவிர எஜமான் யாரும் கிடையாது என்று சொன்னால் நாம என்ன செய்ய வேண்டும் என்பது அவன் தான் தீர்மானிக்கணும். மார்க்கத்தின் பெயரால் அவன் சொல்வதை தான் கேட்கணும். அவன் எப்படி சொல்லுவான்? தன்னுடைய வேதத்தின் மூலமாக சொல்வான், தன்னுடைய தூதர் மூலமாக சொல்வான். வேறு வகையில் அவனுடைய கட்டளை மக்களுக்கு சென்று சேராது. இந்த அடிப்படையில் ஜமாத் பிரிந்து கிடக்குதா? இந்த அடிப்படையில் ஜமாத்தே கிடையாது. அங்க உள்ள ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு அமைப்பு மாத்திரம் தான் இந்த கொள்கையில் இருக்கிறார்களே தவிர மற்றபடி தௌஹீத் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க? சலபுகள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என்பார்கள். அதாவது சஹாபாக்கள் தாபியின்கள் ஏதாவது கருத்தை சொல்வார்களே ஆனால் அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பார்கள். அவங்கள மதிக்கலாம், அது ஒரு விஷயம். ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? அவங்களுக்கு வகி வந்துச்சா? அவங்க சொன்ன கருத்துக்கெல்லாம் அல்லாட்டிருந்து வாங்கின கருத்தா? அப்ப இவர்கள் மதுஹபை எதிர்க்கிறதற்கு என்னென்ன காரணங்களை சொன்னார்களோ அது எல்லாமே இதுக்கும் பொருந்தும். மதுஹபு வேணாம், ஆனா நாங்க சஹாபாக்களை பின்பற்றுவோம், நாங்க தாபியின்களை பின்பற்றுவோம், தபோ தாபியின்களை பின்பற்றுவோம், முன்னோர்கள் நல்ல முன்னோர்களை பின்பற்றுவோம் என்று சொல்லி அந்த முன்னோர்கள் என்று இவர்கள் யாரை நம்புகிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடியதும் மார்க்கும். அது அல்லாஹ்வுடைய இடத்தில் அவர்களை வைக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி சட்டம் இயற்றும் அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறானோ அந்த மாதிரி இவர்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்குது என்று சொன்னால் தௌஹீதா? இவர்கள் மதுஹப் இல்ல, தரிகா இல்ல, தர்கா இல்லைன்றவன தௌஹீத் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க பேசிக்கல நினைச்சிட்டாங்க. ஒன்னு அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு அவங்களை வைக்கிறாங்க, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி வஹி வந்ததோ அது மாதிரி இந்த பெரியார்களுக்கு வஹி வந்தது என்று கருதுவார்களே. ஆனால் தூதருடைய இடத்தில் கொண்டு வைக்கிறார்கள். அப்ப முன்னோரை பின்பற்றுதல் என்கிற இந்த கான்செப்ட் ஒன்னு அல்லாஹ்வுடைய இடத்தில் அவர்களை வைத்து இதை செய்தாலும் குற்றம், அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்தில் வைத்து செய்தாலும் குற்றம். அப்ப இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை செய்து கொண்டு நாங்கள் தௌஹீத்வாதிகள் என்றால் எப்படி எடுத்துக்கொள்வது? அவங்க தௌஹீது கிடையாது. தௌஹீதுன்னு சொல்லி கொண்டு அரபு நாட்டில் பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி தௌஹீதுன்னு சில அமைப்புகள் நிறைய உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த ஏகத்துவம் கிடையாது. அல்லாஹ் சொன்ன வஹியைத்தான் பின்பற்றுவோம், வஹி அல்லாத எதையும் பின்பற்ற மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஜமாத்துகள் இலங்கையில் பிரிந்து கிடக்கவில்லை. அங்கே ஒரு ஜமாத் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறதோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் SLTJங்கிற ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, தற்போது இலங்கையில் உங்களுடன் இணைந்து செயல்படும் தௌஹீத் ஜமாத் எது? அந்த அமைப்பிற்கும் உங்களுக்கும் இடையிலான உறவு என்பது எவ்வாறு உள்ளதுன்னு கேட்கிறாங்க. அப்ப எங்களோட இணைந்து செயல்படுற ஜமாத் என்பது கொள்கை அடிப்படையில் தான். இந்த கொள்கையை ஏற்றிருக்கிற அமைப்புகளில் பார்த்தீர்களே ஆனால் SLTJங்கிற அமைப்பு எங்களோட இணைந்து செயல்படுகிறது. அவங்களோட எங்களுக்கு உறவு இருக்குது. என்ன உறவு இருக்கிறது? பொதுவாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் சில சட்டங்கள் இருக்கிறது. அந்த நாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு தான் அந்தந்த நாடுகளில் இயங்க முடியும். அந்த விஷயத்தில் இலங்கையில் உள்ள தௌஹீத் ஜமாத்தார்கள் இலங்கை நாட்டினுடைய சட்டத்தின்படி அவர்கள் தங்களுடைய அமைப்புகளை நடத்தி கொள்வார்கள், அதன்படி பதிவு செய்து கொள்வார்கள், அங்க உள்ள சட்டத்தின்படி செயல்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் மார்க்க கொள்கை விஷயத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிலைப்பாட்டை அவர் ஏற்றுக்கொள்வார்கள். மார்க்க அடிப்படையில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் வஹி மட்டும்தான் மார்க்கம், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது மட்டும்தான் மார்க்கமே தவிர வேறு யார் சொன்னதும் மார்க்கமாக ஆகாது, இஸ்லாமாக ஆகாது, யாருடைய சொல்லை கொண்டும் சட்டம் வகுக்க கூடாது என்கிற கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட இருக்கிறார்கள் என்பதை தவிர மற்ற நிர்வாக விஷயங்கள்ல எல்லாம் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஆலோசனை கேட்டுக்கொள்வார்கள். எப்படியான செயல்பாடுகளை செய்தால் நன்மை பயக்கும் என்று கேட்டுக்கொள்வார்கள். மற்றபடி அவர்கள் இங்கே உள்ளவங்க அங்க உள்ளவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாடுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால சாத்தியமற்றது.
அதனால கொள்கை அளவில் அவர்கள் இந்த ஜமாத்தோடு இணங்கி கட்டுப்பட்டு இந்த ஜமாத்தினுடைய தலைமையை ஏற்று செயல்படுகிறார்கள். அது மார்க்க கொள்கை விஷயத்தில் மட்டும்தான். அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, இறுதியாக இலங்கைக்கு நீங்கள் விஜயம் மேற்கொண்ட போது உங்களுக்கு எதிராக பல செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இது தொடர்பில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இலங்கையில் எவ்வளோ பேர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். மார்க்கத்தை சொல்வது என்றால் இந்தியாவிலிருந்து தான் எப்போதுமே இறக்குமதி செய்வார்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே. அது தவறான கொள்கையாக இருந்தாலும் சரி, சரியான கொள்கையாக இருந்தாலும் சரி, பிரச்சாரம் செய்வதற்கு இந்தியாவிலிருந்து வரக்கூடிய உலமாக்களுக்கு அங்கே ஒரு பெரிய மரியாதை இருக்கும். அந்த வகையில் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி வந்த பிரச்சாரர்களில் நானும் ஒருவனாக வந்தேன். ஆனால் துவக்க காலங்களில் தௌஹீதுங்கிற பெயரை சொல்லி கொண்டவர்களுடைய அழைப்பின் பேரில் நான் இலங்கைக்கு வந்த பொழுது தௌஹீதை எதிர்த்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்னை வெளியேற்ற வேண்டும், நாட்டை விட்டு கடத்த வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்யவில்லை. நிகழ்ச்சிக்கு சில இடையூறுகளை செய்தார்கள். ஆனால் இப்ப இலங்கைக்கு நான் கடைசியாக வந்த பொழுது தௌஹீது என்று யார் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய சூழ்ச்சியும் அவர்களுடைய சதித்திட்டமும் அவர்களுடைய மறைமுகமான செயல்பாட்டின் காரணமாக சில புகார்களை அளித்து இலங்கையிலிருந்து என்னை பிரச்சாரம் செய்வதால் தடுத்து விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பினார்கள். எதன் அடிப்படையில் அந்த விசா கேன்சல் செய்யப்பட்டது என்று சொன்னால், இந்தியாவிலிருந்து புத்த மக்களை, பௌத்தர்களை முஸ்லிம்களாக இவர் வந்திருக்கிறார், இது புகார். பௌத்தர்களை இஸ்லாமாக்க வந்து விட்டார் என்று சொல்லி எனக்கு எதிராக ஒரு புகாரை கொண்டு போய் சென்று இதற்கு பெரிய அளவில் கடுமையான முஸ்தீபுகள் எல்லாம் செய்து அந்த விசாவை கேன்சல் செய்யக்கூடிய நிலைமை உண்டாக்கினார்கள். இதுக்கு எனக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞருக்கு எப்படி நடத்தப்பட்டதாக நான் அறியவில்லை. அப்ப இந்த தௌஹீதுங்கிற போர்வையில செய்தார்கள். சரி, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் போய் தான் பிரச்சாரம் பண்ணணும்னு கிடையாது. இங்க இருந்துகிட்டு ஆன்லைனில் அங்கே பேசலாம். இவர்கள் விசாவை கேன்சல் பண்றதுனாலயோ நம்முடைய இலங்கை வருகையை தடுக்கிறதுனாலயோ எங்களுடைய பிரச்சாரங்க போகாமல் இருக்குமா? நம்முடைய இணையதளங்கள் வழியாக அந்த வீடியோவை கேட்டுக்கொள்வார்கள், இந்த பேஸ்புக் வழியாக கேட்டுக்கொள்வார்கள். இத்தனை நவீன சாதனங்கள் இருக்கிறது. அதன் வழியாக நம்முடைய பிரச்சாரங்கள் போய் சென்றடைந்து கொண்டுதான் இருக்கிறது. முன்பு விட அதிகமாக சென்றடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தடுத்து விடலாம் என்று அல்லாஹ் சொல்வது கூட வாய்களால் சத்தியத்தை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்திய தீர்வான் என்ற அடிப்படையில் இவங்களால் அது ஊதி அணைக்க முடியல. இதுல முக்கியமாக பின்னணியில் இருந்தவர்கள் தௌஹீதுங்கிற போர்வையை சொல்லிக் கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பினர் தான் இருந்தார்கள். அவர்களுடைய சதியின் காரணமாக அவர்களும் அந்த தர்கா தரிகாவாதிகளும் கள்ளக்கூட்டு சேர்ந்துதான் நம்மளை விசாவை கேன்சல் செய்து அனுப்பினார்கள். இது நடந்த விஷயங்கள். இதுல நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இதுல ஒரு நிலைப்பாடு இல்லை. திரும்பி ஒரு கடமை வர வேண்டும் என்று எவ்வளவு அழைக்கிறார்கள். நம்ம அதை விரும்பல. காரணம், நம்முடைய மக்கள் சிரமப்பட்டு செலவழித்து கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது ஒரு பெட்டிஷன்ல அவங்களுக்கு அதை தடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுடைய உழைப்பு, பணம், நேரம் எல்லாம் வீணாகி விடுகிறது. இது நான் வரும்போது மட்டும் இப்படி செய்வார்கள் என்று தெரிந்த காரணத்தினால் இலங்கையில் உள்ள இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நான் வருவதனால் உங்களுடைய உழைப்பு எல்லாமே வீணாகிறது. எவ்வளவு பிரச்சாரர்கள் இருக்கிறார்கள், அவங்களை வைத்து நீங்கள் நடத்துங்கள் என்று சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய அருளால் இலங்கையில் SLTJயிலேயே நன்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் உருவாகிவிட்டார்கள். விவாதம் செய்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் களமிறங்கி போராட்டம் நடத்துவதற்கு கூட தகுதியான தலைவர்கள்லாம் உருவாகிவிட்ட காரணத்தினால இப்ப நாங்க வந்துதான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம இல்லாமலேயே செயல்படக்கூடிய அளவுக்கு அவங்களும் உருவாகிவிட்டார்கள். அப்படியே நாம் நம்முடைய கருத்தை சொல்ல நினைத்தோமே ஆனால் இலங்கைக்கு வராமலேயே இங்கே இருந்து கொண்டு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை நவீன ஊடகங்களை பயன்படுத்தி சொல்ல முடியும் என்கிற காரணத்தினால் இது நமக்கு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. இலங்கை வர முடியும், இலங்கைக்கு வராட்டி என்ன செத்தா போயிட்டோம் அப்படி ஒரு பெரிய மேட்டர் ஒன்றும் கிடையாது. அடுத்ததாக இலங்கைக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக மீண்டு வருவதற்கான திட்டங்கள் எதுவும் உள்ளதான்னு கேட்கிறாங்க. அதுல முதல்ல சொல்லிட்டேன், திட்டம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏன் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் இப்போது முன்னெடுத்திருக்கிறது கேட்கிறாங்க. இப்ப நம்ம கடந்த மாதம் நடந்த செயற்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறோம். ஒரு மாத காலத்திற்கு தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வது, தீவிரவாதத்துக்கு எதிராக நம்ம பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஏன் இப்படி செய்திருக்கிறோம் என்று சொன்னால், சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் சில மார்க்கத்திற்கு உடன்பாடு இல்லாத தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் பொழுது அதை ஒட்டுமொத்த இஸ்லாமும் இது ஆதரிக்கிறதோ, அனைத்து முஸ்லிம்களுக்கு இது உடந்தையோ என்ற ஒரு எண்ணம் எல்லா மக்கள் மத்தியிலும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம எங்கள் நாட்டில் உள்ள ஊடகங்கள் அதுக்கு முக்கியமான பங்காற்றி வருகின்றன. அப்ப இந்த கசப்பு எவனோ ஒருத்தன் செய்கிறான் என்று சொன்னால் அந்த ஒரு மனிதனுடைய செயலாக அதை பார்க்காமல்
ஒரு மதத்தினுடைய செயலாக, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் செயலாக பார்த்து ஒரு விதமான வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் அதை ஆதரிக்கல, அவங்களுடைய செயலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்வதற்காக ஒன்று. இரண்டாவதாக, இந்த நாட்டில் நடக்கிற பலவிதம் குண்டுவெடிப்பு போன்ற தீவிரவாத செயல்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் நிறைய செய்கிறார்கள். அதெல்லாம் கூட முஸ்லிம்கள் மேல போடப்படுகிறது என்பதையும் விளக்கி, அப்ப இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, எங்க மார்க்கம் அப்படி மார்க்கம் இல்லை, குர்ஆன் ஹதீஸ்க்கு அனுமதி இல்லை என்பதை விளக்கவும், முஸ்லிம்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை, எங்களுடைய பணக்காரர்கள் அவர்களுக்கு யாரும் உதவி செய்வது கிடையாது, எங்க நாட்டில் உள்ள எந்த ஒரு இஸ்லாமிய இயக்கமும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அறிக்கைப்படுவது கிடையாது, அவங்களை ஆதரிக்கிறது கிடையாது என்பதையெல்லாம் அவங்களுக்கு விளக்கி, முஸ்லிம்கள் வேற, விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தீவிரவாதிகள் வேற என்று கருத்தை நம்ம விதைத்தோமையானால் அண்ணன் தம்பிகள் அங்கே வாழ முடியும். எந்த மாதிரி இப்போ ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் என்றாலே ஒரு ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் பெண்கள் உட்பட அது ஒரு பெரிய பயங்கரவாத மாதிரி பார்க்கிறார்கள். சேர மாட்டார்கள், பேச மாட்டார்கள், பக்கத்தில் உட்கார மாட்டார்கள், வாடகைக்கு வீடு தர மாட்டார்கள், கடையில் வேலைக்கு சேர்க்க மாட்டார்கள். அப்ப முஸ்லீம் கடை என்று சொன்னால் பார்த்துட்டு வேற கடைக்கு போகிறார்கள். இந்த மாதிரியான அளவில் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது. அரசு ஊழியராக இருந்தால் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அவர் பல வகையிலையும் புறக்கணிக்கப்படுகிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்று ரெண்டு பேர் செய்கிற இந்த செயல் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய செயல் என்கிற மாதிரி ஒரு கருத்து விதைக்கப்பட்டு அதுல இந்த ஊடகங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்லணும். ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாதவருடைய வீடுகளுக்கு சென்று, அவருடைய கடைக்கு சென்று, அவர் இருப்பிடத்திற்கு சென்று சந்தித்து விளக்கம் கொடுத்து, இதை நாங்கள் ஆதரிக்கல, எங்க மதம் ஆதரிக்கவில்லை, எங்கள் மக்கள் ஆதரிக்கவில்லை, எங்கள் இயக்கங்கள், எங்கள் சமுதாய இயக்கங்கள் யாருமே ஆதரிக்கவில்லை, இது சிலருடைய தனிப்பட்ட செயல், இதற்காக நீங்கள் எங்களை வெறுக்கக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்துவதுதான் இந்த நாட்டில் அமைதி நிலவுவதற்கு உதவும். அண்ணன் தம்பிகளாக இந்த நாட்டில் வாழ முடியும், கலவரம் இல்லாத ஒரு பூமியாக இதை திகழ முடியும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு அஜெண்டாவை என்ன செஞ்சிருக்கிறோம், கையில் எடுத்திருக்கிறோம். அடுத்ததாக, தௌஹீத் ஜமாஅத் பயங்கரவாத அமைப்பு என்று இலங்கையிலும் இந்தியாவிலும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறாங்க. தௌஹீத் ஜமாஅத் பயங்கரவாத அமைப்பு என்று இந்தியாவில் சொல்லவே கிடையாது. எந்த ஒரு அரசு அதிகாரிகள்ட்ட நீங்க கேட்டாலும் சரி, எந்த ஒரு ஊடகத்தில் போய் கேட்டாலும் சரி, தௌஹீத் ஜமாஅத் பயங்கரவாதத்தை எதிர்க்கிற அமைப்பு என்று நன்கு பதிவாகி இருக்கிறது. அந்த முஸ்லிம்களை பற்றி அப்படியான ஒரு கருத்து இருக்கே தவிர, இயக்கம் என்று எடுத்துக்கொண்டீர்களேயானால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ஒரு பயங்கரவாத இயக்கம் இல்லை. அது இந்தியாவுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஜனநாயக அடிப்படையிலையும் சட்டப்படியும் போராடுற ஒரு அமைப்பு தானே தவிர ஆயுதம் தூக்குற ஜமாஅத் இல்லை, அது ஆதரிக்கிற ஜமாஅத் இல்லை என்று இந்தியாவில் நிலைமை ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நீங்க சொல்வது மாதிரியான கருத்து இந்தியாவில் கிடையவே கிடையாது. இந்த ஜமாஅத்தினுடைய ஒருவர் மீது கூட இது மாதிரியான ஒரு வழக்கு கிடையாது. இந்த ஜமாஅத்தில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய மாவட்ட, கிளை, மாநில நிர்வாகிகள் யார் மீதும் இவங்க ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டது மாதிரியோ உதவி செஞ்ச மாதிரியான ஒரு வழக்கு கூட கிடையாது. எப்போ என்று காத்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஜமாஅத்தினுடைய தலைவர்கள் மேல அப்படி போடவே முடியாது. அந்த அளவுக்கு அதில் ரொம்ப தெளிவாக நம்ம இருக்கிறோம். அது இங்க இல்லை. ஆனால் இலங்கையில் இருக்கிறது. இலங்கையில் சில பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த சில மதவெறிகள், அனைத்து மக்களும் இல்லை, சில மதவெறிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தௌஹீத் ஜமாஅத் தான் களத்தில் நிற்குது, போராடுகிறது, தட்டி கேட்கிறது, பிரச்சாரம் செய்கிறது, உயிருள்ள ஒரு அமைப்பாக இருக்கிறது, மற்றவங்க எல்லாம் பணத்தை போல இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டு, அப்ப இவங்க தான் களத்தில் நிற்கிறால தான் எதிர்ப்பாங்க. அப்ப இவங்களை தீவிரவாதி என்று சொன்னோமையானால் தான் நம்ம மக்கள் மத்தியில், பெரும்பான்மை மக்கள் மத்தியில் நம்ம செல்வாக்கு பெற முடியும், வளர முடியும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டார்கள். சரி, இலங்கையில் தமிழ் எஸ்எல்டிஜே இருக்கிறத, இந்த எஸ்எல்டிஜே எத்தனை ஊர்ல குண்டு வச்சுச்சு, எத்தனை இடத்துல தண்டவாளங்களை தகர்த்தாங்க, எத்தனை பேரை கொலை பண்ணாங்க, எத்தனை பேர் ஆயுதங்கள் எடுத்து வெட்டுனாங்க, அல்ல வெட்டுன்னு சொன்னாங்க, எந்த விதமான ஒரு ரெக்கார்டு இலங்கையிலேயாவது இருக்குதா அந்த ஜமாத்துக்கு? இலங்கையிலும் கிடையாது. இலங்கையில என்ன செய்கிறோம், இதே தீவிரவாதத்தை கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம், இது இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்றோம், சகோதரத்துவமா இருக்கணுங்கிறோம். அப்ப ஜிகாதுங்கிற பேரில் ஆயுதம் தூக்கக்கூடாது, அரசாங்கம் தான் யுத்தம் செய்யணுமே தவிர தனிநபர்களுக்கு கிடையாது என்று சொல்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எதை சொல்கிறதோ அதை சொல்கிறோம். இந்த ஜமாஅத் மாத்திரம் தான் தீவிரவாத செயலை தைரியமாக இருக்கக்கூடிய ஜமாஅத்தா இருக்கிறது இலங்கையில். இங்கேயும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இலங்கையில் அங்க உள்ள ஒரு மதவெறியர்கள் சொல்வார்களே, ஆனால் அது அப்பட்டமான பொய்,
அதுக்கு ஆதாரத்தோடு சொல்லணும். அப்படி இருக்க மேல என்ன செய்யணும், இந்தந்த சதிச்செயல் அவங்க செஞ்சாங்க, தேசத்தை காட்டி கொடுத்தாங்க, தேச விரோத செயலில் ஈடுபட்டாங்க, அதில் குண்டு தயாரிச்சாங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரங்களை வைத்து சொல்கிறார்களா, சும்மா சொல்கிறார்களா? இத்தனை வருடமாக ஒரு வழக்கு கூட இல்லை, ஒரு புகார் கூட இல்லை, இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எங்களை தீவிரவாதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அவதூறு என்பதும் பொய் என்பதும் நாட்டு மக்களுக்கு, இலங்கையில் உள்ள எல்லா மக்களுக்குமே தெரியும், இலங்கை அரசாங்கத்துக்கு கூட தெரியும். அடுத்ததாக என்ன கேட்கிறாங்கன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அரசியலில் பிரவேசிக்க காரணம் என்ன? அரசியல்ங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் உள்ளது. அரசியல் என்றால் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகி அப்படி ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலில் ஆரம்பம் முதல்ல இந்த ஜமாத்து உடன்பாடு கிடையாது. தேர்தலில் போட்டியிடக்கூடாது, தேர்தல் அரசியல் கிடையாது, அரசியலில் பிரவேசிக்கவே இல்லை. இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு காலத்திலையும் தேர்தலில் போட்டியிட மாட்டோம். அது தேர்தலை விடுங்க, அரசாங்கத்திலும் தரக்கூடிய வாரிய பதவிகள் இன்னும் பிற பதவிகள் கொடுத்தார்களே ஆனால் அதை கூட வாங்கிக் கொள்ள மாட்டோம், வாங்கிக் கொள்ளக்கூடாது, விருதுகளை வாங்க மாட்டோம் என்கிற அளவில் இந்த ஜமாத்தினுடைய செயல்பாடு இருக்கிற காரணத்தினால அந்த அரசியல் நாங்கள் பிரவேசிக்கவே இல்லை. அதே நேரத்தில் வேற ஒரு அரசியல், அதாவது ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் யார் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நன்மை செய்வாங்க இந்த தேர்தலில் என்று சில கோரிக்கைகளை வைப்போம். யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம என்ன செய்வோம், எடுத்திருக்கிறோம். ஆதரவு தான். அப்ப ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிற அரசியலை நம்ம செய்து வந்தோம். அது கூட நம்ம மக்களுடைய அதிருப்தியெல்லாம் கண்ட பிறகு இதுல இறங்குறதுனால நம்முடைய கொள்கை நீர்த்து போகிறது, அரசியல்வாதிகளை போல நம்மளும் ஆயிரம் போல இருக்கிறது என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு கவலை கொண்டு கடந்த செயற்குழுவில் தெளிவான முடிவு எடுத்து விட்டோம். அந்த இது வேணாம், தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு ஆதரவு அவருக்கு எதிர்ப்பு இவருக்கு ஓட்டு போடுங்க என்ற வேலையை செய்ய வேண்டாம், அது மக்களுக்கு யார் நன்மை செய்வான்னு தெரியும், இந்த சப்ஜெக்டை கையில் எடுக்க வேண்டாம் என்று அதை விட்டு விலகிட்டோம். ஆரம்பத்திலிருந்தே போட்டியிடுற அரசியல் நாங்கள் இருக்கவே இல்லை, யாருக்காவது சப்போர்ட் பண்ற அரசியல் இருந்தோம். இப்ப அதையும் நம்ம நினைஞ்சிட்டோம், விட்டு விட்டோம். இனி வரக்கூடிய தேர்தல்களில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற விஷயத்தில் இந்த ஜமாத் என்ன செய்யாது, கருத்து சொல்லாது, முஸ்லீம்கள் எது நன்மையோ அதன்படி முடிவெடுத்துக் கொள்வார்கள் என்று ஒரு அறிவிப்போடு ஒதுங்கிக் கொள்வோம். அதனால அந்த கேள்வி இப்ப இடமில்லை. அடுத்ததாக, பாஜக ஆட்சியில் இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிராக பல கலவரங்கள் இடம்பெற்றுள்ளன. இதுபோன்ற கலவரங்களும் மோடியின் கால பகுதியில் இடம்பெறும் என எதிர்பார்க்கிறீர்களான்னு கேட்கிறாங்க. பொதுவாக கலவரங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்திற்கு, மோடி இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்திலே பிரதமராக இருக்கார், மத்திய அரசாங்கத்திற்கு பெரிய அளவில் பொறுப்பு இருக்காதுங்க. ஒரு மாநில அரசாங்கம் தான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற பொறுப்பில் இருக்கிறது. அந்த மாநிலத்துடைய போலீசாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் இருப்பாங்க. அப்போ ஒரு கலவரம் பிரச்சனை நடக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கிறதெல்லாம் யார் செய்வாங்கன்னு கேட்டா மாநில அரசு தான் செய்வாங்க. மோடியே நினைத்தாலும் தமிழ்நாட்டில் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப மோடியுடைய மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளில் அவங்க வழக்கம் போல கலவரத்தை உண்டாக்குவார்களே தவிர, மோடி பிரதமராகிவிட்ட ஒரு காரணத்தினால் இந்த மதவாத கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களுக்குள்ள எல்லாம் அவங்க கலவரத்தை உண்டாக்க முடியாது, அவங்க நினைத்தாலும் முடியாதுங்க. இங்கே உள்ள போலீஸ், இங்கே உள்ள அரசாங்கம் எல்லாம் அந்த வெறி பிடித்த அரசாங்கமா இருக்கவில்லை. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கலவரம் இதெல்லாம் அடக்கிற அதிகாரம் மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கிற காரணத்தினால், அவர் பிரதமரான ஒரு காரணத்தினால் இது வராது. ஆனா பல மாநிலங்களில் அவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தார்களே ஆனால், அப்ப அந்த மாநிலங்களில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வறுமையானால் அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க, பெரும்பான்மை மக்கள் முஸ்லீம்கள் அழிக்கும் போது வேடிக்கை பார்ப்பார்கள், நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள், குற்றவாளிகள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மாட்டார்கள், அப்ப தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்பார்கள். இப்படி அழிகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்து விட்டு இந்த மாதிரியான வேலைகளை பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இவர்கள் செய்ய முடியுமே தவிர, பிஜேபி ஆட்சி இல்லாத மாநிலங்களில் மோடியை நினைத்தாலும் இந்த நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இந்த அச்சம் தமிழகத்தில் கிடையாது. காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி வந்தாலும் சரி, மோடி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழகத்தில் இது மாதிரி நடக்குமா என்று கேட்டால் அது நடக்காது. தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் ஒரு மோடி சிந்தனை உள்ளவர்களாக மாறி முஸ்லீம்களை அழிக்கணும் என்ற கொள்கை உள்ளவர்களாக மாறினார்களே தவிர, இங்கே எல்லாம் என்ன செய்யாது, பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படாது. சில மாநிலங்களில் அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது, இந்தியா முழுசும் அப்படி ஏற்பட முடியாது. அடுத்ததாக, இந்திய முஸ்லீம்கள் முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு நாட்டை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதில் உங்கள் கருத்து என்ன கேட்கிறாங்க.
மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நிலையில் இருப்பவராக தெரியல. அவருடைய நடவடிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் வந்து இந்த விலாங்கு மீன் என்று சொல்வார்கள். விலாங்கு வந்து அந்த விலாங்குங்கிறது மீன் வந்து வாழை பார்த்தீங்கன்னா மீன் வால் மாதிரி இருக்கும். அதனுடைய தலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு தலை மாதிரி இருக்கும். அப்போ அந்த விலாங்கு மீன் என்ன செய்யும், மீனுக்கிட்ட போகும்போது நான் ஓன் ஜாதி தான் காட்டுற மாதிரி வாழை காட்டிக்கிறோம். கற்பனை தான், உதாரணத்துக்கு சொல்வார்கள். அதே மாதிரி பாம்பை பார்க்கும்போது என்ன செய்யும், தலையை காட்டி உங்கள் ஆள் தான் சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாரு, ஒரு நேரத்துக்கு இப்படிங்கிறாரு, ஒரு நேரத்துக்கு அப்படி பேசுகிறாரு. அதனால மோடி இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள் வந்து நாட்டை வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து விசுவாசமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது சொல்லிட்டார்ல. அதுலேயே கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் வந்து மோகன் பகவத் என்பது சென்ற வாரம் வந்து தசரா பண்டிகைங்கிற பேரில் அவர் வானொலியில் நேரடி ஒளிபரப்பு செய்கிறாங்க அவருடைய உரையை, 1 மணி நேரம் உரையை. அந்த உரையில் பூரா விஷம் கேட்கிறார், முஸ்லீம்களுக்கு எதிராக விஷம் கேட்கிறார். லவ் ஜிஹாதுங்கிறாரு, அது மாதிரி பயங்கரவாதிகள் ஆயிட்டாங்கிற அது மாதிரி முஸ்லீம்கள் மேலே சொல்கிறாரு, பசுவதையை தடை செய்யணுங்கிறாரு. அது மாதிரியான ஒரு விஷயம் பேசுகிற எல்லாமே என்னவா இருக்கிறது, மத துவேஷ பேச்சாக இருக்கிறது. அதை இவர் வரவேற்கிறார். ஆர்எஸ்எஸ் தலைவர் அற்புதமான நாட்டுக்கு தேவையான கருத்தை சொல்லிவிட்டார். அப்போ மோடியோட இப்போ கருத்து என்ன, ஆர்எஸ்எஸ் பேசினா அதையும் வரவேற்கிறாரு, முஸ்லீம்கள் காட்டி கொடுக்க மாட்டாங்கிறாரு. இவர் வந்து நேரத்தை அந்த மாதிரி மாற்றி மாற்றி என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு, அந்த பிரேசில் நடந்த ஒரு மாநாட்டில் போய்கிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் கருத்தை சொல்லிட்டு வந்தார். இங்கே பாராளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக பேச அனுமதிக்க மறுக்கிறாங்க இந்தியாவில். அப்போ இந்தியாவில் வந்தால் இஸ்ரேலுக்கு ஆதரவு, வெளிநாட்டுக்கு போனால் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு, இப்படி வந்து ஒரு இரட்டை நிலையை மேற்கொண்டு எல்லாத்தையும் ஏமாத்த பார்க்குறாரு. இரட்டை நிலையை மேற்கொள்றவர்களை 2 பேர் நம்ப மாட்டாங்க. விளைவு என்னவாகும் தெரியுமா, முடிவில் இவர்களை இந்துத்துவாவும் நம்ப மாட்டார்கள், முஸ்லீம் நம்ப மாட்டார்கள். ஒரு நிலையில் அவர் இருக்கவில்லை. ஒவ்வொரு நேரத்துக்கு அந்த மாதிரி என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய சண்டை மாற்றி கொண்டிருக்கிறாரு. அதனால் அவர் இப்போ சொன்னதை வந்து அதுதான் அவருடைய உளப்பூர்வமான கருத்து என்று இருந்திருக்குமே. ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவருடைய சென்ற வாரம் ஒரு நடத்திய உரையை வரவேற்று தன்னுடைய ட்விட்டரில் அவர் எழுதியிருக்க மாட்டார், வரவேற்று அவர் அந்த அறிக்கை விட்டிருக்க மாட்டார், வரவேற்று பேசியிருக்க மாட்டார். அது விளங்குகிறது. அதனால வந்து அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில் நேரத்துக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறார். அப்புறம் ஐஎஸ்சி என்னும் அமைப்பு தொடர்பில் தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு என்ன கேட்குறாங்க. ஐஎஸ்சி என்கிற ஒரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து இஸ்லாத்திற்கு எதிரானது என்பது பளிச்சென்று தெரிகிறது. சரி, அவங்க ஆயுதம் தாங்கி போராடுறாங்க, அது சரின்னு வைத்துக்கொள்வோம். போராடுறதா இருந்தால் அவர்கள் எதற்காக வேண்டி பொதுமக்களை கொல்லணும்? பொதுமக்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொலை செய்வதை அந்த பத்திரிகைக்காரனை கொள்றேங்கிறாங்க. அவன்லாம் யார், போர்க்களத்தில் உள்ளவனா? வாகன ஓட்டுநரை கொள்றாங்க. அதே மாதிரி மாற்றுக் கொள்கை உடையவர்களுடைய இடங்கள்லாம் இதுக்கு சூறையாட வேண்டும். ஒரு போர் நடத்துவதாக இருந்தால் கூட அது சில நெறிமுறைகள் இருக்கிறது. இவங்களுடைய இந்த செயல் மூலமாக வந்து இஸ்லாத்திற்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுகிறது. இதை வந்து இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவங்களுடைய இந்த செயல்கள் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இவர்கள் அப்பாவிகளை எல்லாம் கொள்ளக்கூடிய ஒரு பயங்கரவாதிகளாக பளிச்சென்று தெரிகிறார்கள். ஊடகங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாலும் அவங்களே வெளியிடக்கூடிய இந்த வீடியோக்கள் வந்து மிகைப்படுத்தப்பட்டது இல்லை. அவங்களே வெளியிடக்கூடிய இந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது இது வந்து இஸ்லாம் ஆதரிக்குமா? இப்படி எவனும் அமெரிக்க அரசாங்கம் செஞ்சதுக்காக வேண்டி அமெரிக்காவோட ஒரு குடிமகனை அளிக்க முடியுமா? அமெரிக்காவுடைய அதிகார வர்க்கம் ஆட்சியில் உள்ளவன் செய்ததற்காக வேண்டி அமெரிக்காவுடைய மக்கள் இன்னைக்கு எதிர்த்து அந்த நாட்டில் எதிர்த்து போராடுறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் அதிகமாக வேற இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அமெரிக்காக்காரன் என்பதற்காக வேண்டி அமெரிக்காக்காரனை கொள்வது, பிரிட்டன்காரன் என்பதற்காக அவனை கொள்வது, போய் உன்னை எதிரியாக இருந்தால் யார் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறான் அவனை போய் கொண்டால் கூட அது ஒரு நியாயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இவங்களுடைய செயல்பாடு வந்து இஸ்லாத்தினுடைய வரம்புக்கு வெளியே நின்று கொண்டு ஒரு பயங்கரவாதிகளுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால அதை தௌஹீத் ஜமாத் ஆதரிக்கவில்லை, இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. சொல்ல போனால் அது கடுமையாக நம்ம எதிர்க்கிறோம். அடுத்ததான் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இந்த மணிகண்டன் என்பவரோட பில்லி சூனிய ஒப்பந்தம் பண்ணியில் அது நிலைப்பாடு என்ன? இது ஒரு நாடகம்னு சிலர் சொல்றாங்களே, அதுக்கு என்ன உங்க கருத்து என்ன? இதுல தோல்வி ஒப்புக்கொண்ட மணிகண்டன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையே, இதுக்கு நீங்க பதிலடி என்னன்னு கேட்கறாங்க. முதல்ல வந்து அகோரி மணிகண்டன் என்பவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து பேனர்கள் வச்சோம் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலையும், போஸ்டர்களை ஒட்டி எனக்கு பில்லி சூனி வைத்தீர்களே ஆனால் 50 லட்ச ரூபா தருவோம் என்று சொல்லி பேனர் வைக்க சொன்னோம். மக்கள்லாம் வைத்தார்கள். அந்த பேனரை பார்த்துவிட்டு அவர் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளை வந்து அவர் சந்திக்கிறார்.
திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் தான் அவரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். கேட்டாங்க, கூட்டிட்டு வாங்க ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். அதனால அவருக்கு நமக்கு நாடகம் செட்டப்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, நாடகம் செட்டப் என்று சொல்வார்களே, ஆனால் ஏப்ப அவரை மட்டுமா நாங்கள் கூப்பிட்டோம், ஒரே ஒரு ஆளையை கூப்பிட்டோம், பேனர் யார் வேண்டாலும் வரலாம்னு சொல்லியிருக்கோம்ல, வேற செட்டப் இல்லாதவர்கள் வர வேண்டியதானே. அப்ப இந்த அறைகோல் என்பது குறிப்பிட்ட ஒரு ஆளோடு மட்டுமாக இருக்குமே, ஆனால் அவரை செட்டப் பண்ணினார்கள் என்று சொல்ல முடியும். இந்த அறைகோல் பொதுவானது, யாரும் சூனியம் செய்யலாம், யாரும் முன் வரலாம், யார் வந்தாலும் 50 லட்சம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் 2 பேர் வந்தார்கள், அவங்களோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம், இன்னும் திறந்திருக்கு, எத்தனை பேர் வந்தாலும் செய்வோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கும் பொழுது இது செட்டப் என்பது வைத்தறிச்சல்ல. இந்த சூனியம்ங்கிற அந்த டாபிக் சிதைந்து நொறுங்கி விட்டது, முஸ்லிம்கள்ட்ட அறவே ஆதரவு இல்லாமல் போய்விட்டது. என்ன எப்படி இதை ஈடுகட்டுவது என்பதற்காக வேண்டி அஞ்சிய முஸ்லிம் பெயர் தாங்கிகள் சில பேர் இப்படி பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதோட செட்டப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் உண்மையாக சூனியம் வைக்க வந்தார், தோத்து போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன, இந்த ஒப்பந்தப்படி அவர் என்ன செஞ்சிருக்கணும், இஸ்லாத்தை ஏற்று இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு, நான் ஒழுங்கா என்னை பூஜை செய்ய விடல, நீங்க விளம்பரம் பண்ணி விட்டுட்டீங்க, டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல காரணங்களை சொல்லி, தலைச்சம்புள்ள எலும்பு வேணும், மண்டை ஓடு வேணும், அது எனக்கு கிடைக்கல, அதனால செய்ய முடியல, இப்படி எல்லாம் காரணம் சொல்லிவிட்டு சூனியம் இருக்குன்ட்டு போற. சூனியம் இருக்குது, ஆனால் அது நீங்க பிஜே தூக்கு போட போனாரு, மக்கள்லாம் சேர்ந்து அதை காப்பாத்திட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு அவர் அதை நியாயப்படுத்தி கொண்டு திரிகிறார். நமக்கு அது பிரச்சனை இல்லை, அல்ல நாடியவர்களுக்கு தான் என்ன செய்வான், நேர்வழி காட்டுவான். இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மீடியாக்கள்ல இருந்து இங்க உள்ள மக்கள் வரைக்கும் என்ன கருத்து உருவாக்கம்னா, சூனியங்கிறது பொய் தான், இதுல அவங்க மற்ற பத்திரிகைகளே சூனியம் தோற்றுறது அப்படிங்கிற மாதிரி, சூனியத்துக்கு சூனியம் வச்சாச்சு என்றெல்லாம் ஆர்டிக்கல் எழுதுற அளவுக்கு அது வெளிப்படையாக சூனியம் பொய் தான் என்பதை இறைவனோட அருளால் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், நிரூபித்து காட்டியிருக்கிறோம். பில்லி சூனியம் பித்தலாட்டம்ங்கிற மக்கள் ஏமாந்துடக்கூடாது என்பதற்காக இது ஒரு அஜெண்டாவை எடுத்தோம். அதனால அகோரி மணிகண்டன் நாடகம் இல்லை, செட்டப்பும் கிடையாது, அவர் தன்னுடைய வாக்குறுப்பு நடக்கலைங்கிறதுக்கான ஒன்றும் அவர் செய்ய முடியாது. இஸ்லாத்தில் கட்டாயம் கிடையாது. அவர் என்னுடைய சூனியத்தில் பவர் இருக்கதான் செய்து என்னை பூஜை செய்ய விடாம தடுத்துட்டாங்கன்னு அப்படித்தான் சொல்லுவார், சம்பாதிப்பதற்காக வேண்டி. ஆனால் மக்களுக்கு என்ன தெரிகிறது, பொய் சூனியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கேயோ உட்கார்ந்துட்டு பூஜை செய்யறனால எங்கே இருக்கிற ஆளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும், அந்த மாதிரியான ஒரு சக்தியை அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுக்கல என்பதெல்லாம் நினைச்சிட்டாங்க. இன்னைக்கு மக்கள் விளங்கி கொண்டார்கள், அதான் அதனுடைய விளைவு. ஆக இந்த கேள்விகளை இலங்கையிலிருந்து மின்னஞ்சல் வழியாக கேட்ட கேள்விகள் இவ்வளவுதான். 22 கேள்விகளுக்கான பதிலை சொல்லி நிறைவு பெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.